ஆளுநரை வந்து 2 முறை வந்து விஜய் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இருந்தும் கூட ஆளுநர் வந்து அழைப்பு விடுக்கல பதவி ஏற்கிறதுக்காக. ஆளுநருக்கு முதல்ல இந்த அதிகாரம் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் வந்து இது மாதிரி நிலைமை இருக்கும்போது நேரடியாக மூப்பனார் அவர்களை போய் நேரடியாக வீட்டை சந்திச்சு கூட்டணி கூட்டிட்டு இருந்தார். அது போன்ற விஜய் அணுகிறது இல்லையா, கூட்டணிக்கு நேரடியாக போய் பேசுவதா இருக்கட்டும், அது போன்ற விஜய் முன்னெடுப்பையும் பண்ணாமே இருக்காரு. திருமாவளவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே, இப்பயும் அதே நிலையில் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதற்கு அவர் நேரடியாக அது முதல்ல சொன்ன மாதிரி பாமக பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டேங்கிற நேரடியான பதில சொல்ல இருக்கிறாரு. இது போன்ற கேள்விகள் இது பதில்கள் வந்து அவர் அந்த பக்கம் போறது ரெடியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுது. இப்ப வந்து அதிமுக வந்து தாவேகாவுடன் கூட்டணி வச்சு அமைச்சர்களை பங்கெடுத்துக் கொள்றது அப்படிங்கிறது இந்த அதிமுக தாவேகா ரெண்டு பேத்துல யாருக்கு பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த இடத்துல ஒருவேளை இந்த பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இவங்க போயிட்டு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை இந்த இடத்துல திமுக இருந்திருந்தா உச்சநீதிமன்றத்தை உடனடியாக அணுகிருப்பாங்க. இப்ப வரைக்கும் அதுக்கான ஆலோசனைகள் மட்டுமே தாவேகா இருக்குது. இன்னும் போய் அந்த உச்சநீதிமன்றம் அணுகக்கூடிய நிலைக்கு இன்னும் அவங்க நகராமலே இருக்கிறாங்க. இதற்கு ஏதாவது வேற எதுவும் காரணங்கள் இருக்குமா? இப்ப ஆளுநர் வந்து மறுத்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தரவில்லை. அதிமுகவிடம் அவங்க ஆதரவு கோராம இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அடுத்து என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள்? வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து. இன்று நம்மோடு அரசியல் கலந்துரையாடல் செய்வதற்காக இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பாங்கோ அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆளுநரை வந்து 2 முறை வந்து தவேகத்தலைவர் விஜய் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இருந்தும் கூட ஆளுநர் வந்து அந்த உரிமை கோருவதற்கு அழைப்பு விடுக்கல பதவி ஏற்கிறதுக்காக. ஆளுநருக்கு முதல்ல இந்த அதிகாரம் இருக்குதாங்க சார். அப்படி நீங்க 118 பேரை வந்து லிஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. அதாவது இந்த விஷயத்துல பல்வேறு கட்டத்துல பல்வேறு ஆளுநர்கள் வித்தியாசமா நடந்திருக்காங்க. நீங்க முதல்லயே வந்து 118 பேருடைய கையெழுத்து வேணும்ன்றது அவசியம் இல்லை. இதுக்கு முன்னால பல மாநிலங்கள்ல முதல்ல நீங்க பதவி ஏற்றுக் கொள்ளுங்கள், 2 வாரம் டைம் கொடுக்குறோம், அதுக்கு பிறகு சட்டமன்றத்துல உங்களுடைய வலிமையை நிரூபித்து காட்டணும், அதுல உங்களுக்கு போதுமான வாக்குகள் கிடைக்கலன்னாக்கி நீங்க பதவி விலக வேண்டியிருக்கும்ன்றது பல முறை நடந்திருக்கிறது. இந்த ஆளுநர் ஏன் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றது தெரியல. இந்த ஆளுநர்கள் எல்லாருமே நமக்கு தெரியும் இல்லையா, மேலிருந்து ஆட்டுவிக்கப்படுபவர்கள். இப்போ அவங்களுக்கு ஏதோ உத்தரவு இருக்குது, இதை டிலே பண்ணுங்க. டிலே பண்ணா ஒரு யாரு தலைவரா இருக்கிறாங்களோ அவங்க, இங்க பொறுத்தவரையில விஜய், அவருக்கு ஒரு ப்ரெஷர் வரும், கட்சிக்குள்ளால இருந்தும் ப்ரெஷர் வரும், தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு வருத்தங்களும் கோபங்களும் வரும், வெளியில நிறைய விமர்சனங்கள் நடந்துகிட்டு இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, இந்த 118 பேரை போய் கையெழுத்து வேணும்னு சொன்னா வேற வழியே இல்லாமல் அவர் சில கட்சிகளுக்கு போய்தான் ஆகணும். இதுக்கு முன்னால இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. மெஜாரிட்டி இல்லாத போது கூட அந்த கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அதை வந்து சட்டமன்றத்துல ஆதரவாக வாக்களித்திருக்கிறாங்க. ஆட்சியில அவங்களுக்கு பங்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்டத்துல திமுகவுக்கு 96 எம்எல்ஏக்களை வச்சு திமுக ஆட்சி செய்திருக்கிறது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இப்படி கட்டாயப்படுத்தணும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இது என்ன பொறுத்தவரை ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறது தவறு என்பது கருத்து. இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை 118 அப்படிங்கும் போது இது எப்படி அணுகிருக்கலாம் சார்? இது இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து இது மாதிரி நிலைமை இருக்கும்போது நேரடியாக மூப்பனார் அவர்களை போய் நேரடியாக அவர் வீட்டை சந்திச்சு கூட்டணி கூட்டிட்டு வந்தார். அது போன்ற விஜய் அணுகிறது இல்லையா, கூட்டணிக்கு நேரடியாக போய் பேசுவதா இருக்கட்டும், அது போன்ற விஜய் முன்னெடுப்பையும் பண்ணாமே இருக்கிறார் அவர். இல்ல, அவரு பல சந்தர்ப்பங்கள்ல பாக்குறோம், அவருக்கு பதிலாக அந்த கட்சியில இருந்து ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் போன்றவங்களும் தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவரு முதல்வராக போறக்கூடியவர், அவருக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அணுகணும் இந்த சூழ்நிலைன்றது அவருக்கு தோணணும். இடையில எடப்பாடியை சந்திக்க போறாருன்னு சொன்னாங்க, அப்படி ஒண்ணும் நடக்கல. மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே நாங்க எதிர்த்து எதுவும் செய்ய போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஆட்சி அமைச்சு கொடுங்க, நாங்க உங்களை வீழ்த்துறதுக்கு நாங்க இப்போ வரல அப்படின்றத அவர் தெளிவா சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது இவர் நேரடியாக பார்த்து பேசியிருக்கலாம். எடப்பாடி திமுகவோட அவர் போய் பேசுறது கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா அவரு ஸ்டாலின் சார்னு திமுகவை தான் தன்னுடைய எதிரியாக காட்டினார். நான் அரசியல்ல பாத்தீங்கன்னா நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்சி மாறுகள் கூட நேரத்தில் அவர் கூட நேரடியாக போய் ஸ்டாலின்கிட்ட கூட பேசியிருக்கலாமே, நீங்க எங்களுக்கு எதிராக நீங்க ஓட்டு போடாதுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாக் அவுட் பண்ணாலே போதும், இவர் வெற்றி பெற்றுவார். அப்போ அதுல வந்து ஒரு அரசியல் தந்திரம் இருக்கிறது. அதற்கான பக்குவம் இன்னும் விஜய்க்கு வரல. அவர் இப்போதானே அரசியலுக்கு வந்திருக்கிறாரு.
அதனால கொஞ்ச நாள் ஆகும் இதெல்லாம் கத்துக்கிட்டு. இதுல நான் ஒரி பண்ணக்கூடியது, கவலைப்படக்கூடியதுன்னு நினைச்சோம்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜக நிறைய சித்து விளையாட்டுகளை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புக்கு அவர் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்ன்றதான் கவலையா இருக்கு. அப்படி என்ன பண்ணிடுவாங்க சார் பாஜக இந்த இடத்துல? அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது? பாஜக ஒண்ணு அவங்க என்னதான் செய்வாங்கன்னு அனுமானிக்க முடியாது. நல்ல வேளை நம்ம நடத்தின ஜீரோ பிஜேபி கேம்பெயினுடைய ஒரு வெற்றி, அதுவும் ஒரு காரணம்னு நிச்சயமாக சொல்லலாம். 4 சீட்ல இருந்து இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டு தான். அதனால அவங்க எதுவும் செய்ய முடியல. அவங்க ஒரு சீட் மட்டும் ஆதரவு கொடுத்து ஆட்சியை நிலைநிறுத்த முடியாதுன்னு ஒரு கஷ்டம் இருக்கு. அதே நேரத்துல அவங்க இதுக்கு முன்னால மற்ற மாநிலங்களில் என்ன செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கட்சிகளை உடைக்கிறது. மகாராஷ்டிராவில் என்ன செய்தாங்க, சிவசேனாவை 2ஆ உடைச்சாங்க. உடைச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை வச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. இங்க அதே மாதிரி அவர் அதிமுகவும் உடைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு பரவலாக பேசப்படுகிறது. குறிப்பாக வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகங்களும் தனியா கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க, எம்எல்ஏக்களை வச்சு பேசுறாங்க அப்படின்றாங்க. அவங்க அதுல ஒரு 33 பேரை கூட்டிட்டு போயிட்டாங்க. 2/3 வேணும், 33 பேரை கேட்டுட்டு கூட்டிட்டு போயாச்சுன்னாக்கி அதோட அதிமுக அழிஞ்சது. இன்னைக்கு நம்ம இதுல பீகார்ல கூட பாக்குறோம். பீகார் முதல்வராக இருந்தவரை ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி அவர் மகனை மினிஸ்டராக போறோம்னாங்க, துணை முதல்வராக போறோம்னாங்க, ஒன்றும் நடக்கல. ஜனதாதளுடைய எதிர்காலம் என்பது என்ன கேள்விக்குறியாகி போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க ஒண்ணு அதிமுகவை மொத்தமா நாங்க சொல்றதை கேளுங்க, ஏன்னா அவங்க கைப்பிடியில தான் இருக்காங்க. இன்னும் அவங்க ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கிறதுனால இன்னும் பல யுத்திகளை கையாள முடியும். அவங்க கையில சிபிஐ இருக்கு, இடி இருக்குது, இன்கம் டாக்ஸ் இருக்கு, இதெல்லாம் பயன்படுத்தியும் மிரட்ட முடியும். அப்படி செய்யும்போது அதிமுக ஒட்டுமொத்தமாக நாங்க வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னு சொன்னா, அதிமுக 2ஆ உடைஞ்சி 3ல் 2 பங்கு பேர் அங்க போய் சேர்ந்து அவங்களுக்கு மந்திரி பதவியும் கொடுத்து அவங்கள வச்சுக்கிட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது 2ஐயும் விட்டாச்சுன்னா 3வது வாய்ப்பு, இன்னைக்கு காங்கிரஸ் ரொம்ப அவசரப்பட்டு நாங்க முழு ஆதரவு தர்றோம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஏதோ மற்ற பலரும் அந்த கடிதத்தை முழுமையாக படிச்சு பார்க்காம, சிலர் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்றாங்க, சிலர் எதிர்கட்சியோட என்டிஏ கூட்டணியில இருந்து யாரு கூடாலையும் உரு வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, டிவிகே should not align with communal parties which are opposed to the constitution. அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டு வைக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதிமுக அப்படி சொல்லலையே. அவங்க அரசியல் சாசனத்தை ஏத்துக்கிட்டு தானே பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. பாஜகவே அரசியல் சாசனத்தை ஏத்துக்கிட்டு தானே அந்த அரசியல் சாசனத்தை பயன்படுத்தி தானே ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கடிதம் என்பது ஒரு அர்த்தமில்லாத கடிதம். இப்ப அவங்க 5 பேர் இருக்காங்க, அதுலயும் மந்திரி கேட்கிறாங்கன்றாங்க. இன்னொரு பக்கத்துல பாமக இருக்கு, அவங்களுக்கு 4 பேர் இருக்காங்க, அவங்களும் பங்கு கேட்கிறாங்கன்றாங்க. இது 9 வந்தாலும் என்ன அவங்களுக்கு 2 வேணும், 3 வரணும். அதுக்கு சிபிஐ, சிபிஎம், தாவேகா எல்லாத்தையும் விசிகா இவங்களெல்லாம் அணுகி பேசுறதாக சொல்றாங்க, பேசியிருக்காங்க. நாங்க இந்த 3 கட்சிகளுமே தனிப்பட்ட நபராக முடிவெடுக்கிறது இல்லை. அவங்க கட்சியினுடைய மேலாண்மை குழு, செயற்குழு, நிர்வாக குழு கூட்டி அவங்களோட பேசிதான் ஒப்புதல் வாங்கி முடிவெடுப்பாங்க. என்ன பொறுத்தவரையில அந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. அவங்க திமுக கூட்டணியோட பலமாக இருக்கிறோம் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் 2 பேரும் நாங்க எங்களுக்கு நிரந்தர நண்பன் திமுக, அதனால அதை விட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அமமுக எங்க வேணாலும் போகலாம். அதே நேரத்துல நாளை அதிமுகவில இருந்து ஒரு கோஷ்டியோ அல்லது அதிமுக ஒட்டுமொத்தமாக நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா காங்கிரஸினுடைய நிலைமை என்ன? ஆட்சி பிரமாணம் எல்லாம் எடுத்து ஒரு 1-2 மந்திரியும் கொடுத்து அங்கே உட்கார வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, காங்கிரஸ் இல்ல இவங்க கொள்கையை விட்டு விலகி போயிருக்காங்க, அதனால நாங்க ஆதரவை விலக்கி கொள்கிறோம்னு சொன்னா 5 எம்எல்ஏயும் நேரே போய் தாவேக்காவில் சேர்ந்துருவாங்க. காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதை புரிஞ்சுக்கிடாம அவங்க ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்கன்றது தெரியல. ஒருத்தர் தான் பார்க்கணும். இப்ப மற்ற கட்சிகளுக்கு இருக்க ஆப்ஷன் ஓகே. இப்ப விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வரை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. பல்வேறு விதமான கேள்விகள் அவங்ககிட்ட கேட்கப்படுது. திருமாவளவர்கள் சொல்றாரு, நீங்க பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே, இப்பயும் அதே நிலையில் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதற்கு அவர் நேரடியாக முதல்ல சொன்ன மாதிரி பாமக பாஜக கூட்டணியில இருக்க மாட்டேங்கிற நேரடியான பதில சொல்ல மறுக்கிறாரு. நாங்க அது போன்ற சூழல் இப்ப இல்ல, அப்படி வரும்போது அப்ப முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மலுப்பலான ஒரு பதில சொல்றாரு.
ஸோ இது போன்ற கேள்விகள் இது பதில்கள் வந்து அவரு அந்த பக்கம் போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தானே சார் இருக்குது. இல்ல இல்ல, அப்படி நான் கருதவில்லை. ஒண்ணு, மீடியாவில் பல விஷயங்களை ஓப்பனா சொல்ல தயக்கம் இருக்கும், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப அந்த நேரத்துல கருத்தை சொல்லியாச்சுன்னா அதோட பேச்சுவார்த்தைகள் ஸ்கோப்பே இல்லாம போயிடும். இதுக்கு முன்னாடி வந்து மீடியாக்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட தருணத்துல தான் பாமக எந்த பக்கம் எந்த சாயல வந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா மீடியால சொன்னாரு திருமாவளவன். அதே நிலையில தான் அவர் இப்போ இருக்கிறார் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அவர் சொன்னது வந்து பாமக அப்படி ஒரு கூட்டணியில போற மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்றத மனசுல வச்சுட்டு முழு தகவல்கள் தெரியாம பதில் எதுக்கு சொல்லுதுன்னு சொல்லி தயக்கப்பட்டு பேசுனது மாதிரி தான் தெரிஞ்சது. இப்ப வந்து அதிமுக வந்து தாவேகாவுடன் கூட்டணி வச்சு அமைச்சர்களை பங்கெடுத்துக் கொள்றது அப்படிங்கிறது இந்த அதிமுக தாவேகா ரெண்டு பேத்துல யாருக்கு சாதக பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? நிச்சயமா தாவேகாவுக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அண்ணா திமுக கரைஞ்சே போயிடும். அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் தாவேகாவுக்கு போயிடுவாங்க. தாவேகாவுக்கு அது ரொம்ப ஒரு பலனுள்ளதாக இருக்கும். அப்ப அதுக்கு எப்படிங்க 2 முனை போட்டியாக திருப்பியும் களம் மாறும். ஆனா அது அதிமுக இருந்த தாவேகா மட்டும் இருக்கும், அதிமுக இருக்காது. ஆமா. இப்ப வந்து சார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இவ்வளவு இப்ப வந்து தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகாகவே ஒரு அதிருப்தியை வந்து திமுக சொல்லியிருந்தாங்க, உரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திருமாவளவன் சொல்லியிருந்தாரு விசிகா காரர்கள் நிறைய இடத்துல வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி கருத்தை தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒருவேளை இந்த பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இவங்க போயிட்டு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது அதுல பதில் சொன்னது தோழர் கே பாலகிருஷ்ணன் மட்டும்தான். அவர் இன்னைக்கு மாநில செயலாளர் கிடையாது, பொலிட் பியூரோ உறுப்பினராக இருக்கிறார். அவரு ஆன் த ஸ்பாட்ல ஒரு பதில சொல்லியிருக்கிறார். ஆனா அது கட்சி ஒரு முடிவாக சொல்லணும்னா சண்முகம் தோழர் தான் சொல்லணும். அப்படி ஒண்ணும் நடக்கல. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இடதுசாரி கட்சிகள் எப்பவுமே ஒரு தனிநபராக முடிவெடுக்க மாட்டாங்க. கட்சியினுடைய நிர்வாக குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு. அதை கூப்பிட்டு அவங்க ஒப்பீனியனை கேட்டு அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஒப்பீனியன் படி தான் தீர்மானிப்பாங்க. ஸோ அதனால இப்போ வந்து அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக எனக்கு தெரியல. மற்ற கட்சிகள் சார் விசிகாவும் சரி இடதுசாரிகள் இன்னொரு அணியும் இருக்காங்க. அவங்க இல்ல, விசிகா வந்து நாங்க பல இயக்கங்கள் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம், அதனால நாங்க ஒரு கூட்டு முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. மாநிலக்குள்ள நடக்குதுன்னா மாநிலக்குள்ள நடக்கும்போதே அவங்க கூப்பிட்டு போன்ல பேசுவாங்க, இந்த மாதிரி ஒப்பீனியன் வருது, என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. அவர் சொல்றதையும் அடிப்படையில எடுத்து கணக்கில் எடுத்துட்டு முடிவுக்கு வருவாங்க. இப்பவும் நம்ம தாவேகாவின் செயல்பாடுகளுக்கு வரும் பொழுது இது போன்ற விஷயம் நடக்கும் பொழுது நேரடியாக ஒருவேளை இந்த இடத்துல திமுக இருந்திருந்தா உச்சநீதிமன்றத்தை உடனடியாக அணுகியிருப்பாங்க. இப்ப வரைக்கும் அதுக்கான ஆலோசனைகளை மட்டுமே தாவேகா இருக்கிறது, இன்னும் போய் அந்த உச்சநீதிமன்றம் அணுகக்கூடிய நிலைக்கு இன்னும் அவங்க நகராமலே இருக்கிறாங்க. இதற்கு ஏதாவது வேற எதுவும் காரணங்கள் இருக்குமா சார்? வேற அதுக்கு எதுவும் காரணம் இருக்கிற மாதிரி தெரியல. அவசரம் இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா. இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு கேவலமா போயிடுச்சு மத்திய இதுல மேற்கு வங்காளத்துல 27 லட்சம் பேர் அவங்கள வாக்கு போடலாமா இல்லாமான்றத முடிவு பண்ண முடியாம விட்டதுனால அந்த ஜட்ஜி என்ன சொன்னார், போக்கா பரவாயில்ல, இந்த இடம் ஓட்டு போடலாம்னா பரவாயில்ல, அடுத்த இடம் ஓட்டு போடலாம். இன்னும் விளைவு என்னவா வந்திருக்குது? அந்த ஓட்டுகள்னால தானே இன்னைக்கு பாஜக ஜெயிச்சிருக்கு. இவங்க எல்லாம் நீக்கப்பட்டதுனால நிறைய புள்ளி விவரங்கள் வந்துருச்சு இல்லையா. அதனால நாம அதை அப்படி பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இப்ப வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது அப்படிங்கறதா இந்த இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாம் ஒரு தொடக்க புள்ளியா இருந்திருக்கும். அதுதான் பாஜக ட்ரிகர் பண்ணிருச்சோம். அதனாலதான் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக என்ன நினைச்சிருக்கணும்னா முதல்ல நம்மகிட்ட தான் வரணும். சிபிஐ கேஸ் இருக்கு, இன்கம் டாக்ஸ் கேஸ் இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கும்போது முதல்ல நம்மகிட்ட வரட்டும், பேசட்டும், நம்ம அதுக்கு பிறகு மற்றவங்கள்ட்ட பேசலாம்னு தான் நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் பெரிய ஈகோ இருக்கு, விஜய்க்கும் பெரிய ஈகோ இருக்கு. இந்த ரெண்டு யூகோ கிளாஷும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ விஜய் அவர்கள் கொஞ்சம் துரிதமாக செயல்படுவதற்கான தேவை இருக்குது. நிறைய ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சூதாட்டம் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல இவிஎம் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்ப கடுமையாயிட்டு வருது. இன்னொரு பக்கம் மேற்கு வங்காளத்திலையும் தோல்வி வந்ததுனால மமதா பானர்ஜி வந்து பல போராட்டங்களை செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சூழ்நிலையில இங்க எப்படி இருக்குது நிலைமைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகள்ல சிலரை பார்த்து விஜய் வச்சு பேசுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஆட்சியில இருக்கணும்னு நினைச்சா
இல்லைன்னு சொன்னா அந்த ஒரு புக் ரிஷின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை வயல்ல இது போடுவோம். அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான். பொதுவா வருஷத்துக்கு 2 ஈல்டுக்கு பதிலாக 1 ஈல்டு தான் கிடைக்கும் சில வெரைட்டிஸ்ல. அந்த மாதிரி இது ஆகி போகுமோ அப்படின்னு தோணுது. இப்ப விஜய் உடனடி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப வந்து ஒரு 3-4 ஆப்ஷன் வைக்கலாம். ஒண்ணு அதிமுகவோட பேசி நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு கூட்டணி வைக்கிறது. அது வந்து கொஞ்சம் அடுத்த 5 ஆண்டுகள் பிரச்சனை இல்லாம போகும். ஏன்னா அவங்களும் பெரிய நம்பர் 47 நம்பர் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லாம போகும். இல்லாட்டி இந்த 2 கம்யூனிஸ்டுகள் விசிக்கு இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸை வச்சு நகர்த்தும் பொழுது கரெக்டான எண்ணிக்கை 118 அப்படிங்கிறத வச்சு போக வேண்டிய நிலை இருக்கும். அது 2வது ஆப்ஷனாக இருக்குது. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா மைனாரிட்டியாகவே தொடர்வது அப்படிங்கிறது. அதுக்கு இப்ப ஆளுநர் வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற நிலை இருக்கும்போது இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய என்ன தேர்ந்தெடுக்கிறது சரியாக? ஒண்ணு, அவர் லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். அந்த லீகல் ஒப்பீனியன் வச்சு ஆளுநர்கிட்ட திருப்பி பேசணும். 2வது, அவருக்கு யாரு சாதகமாக இருப்பாங்க, பாதிப்பு வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்து அவங்களோட ஒரு உறவுக்கு போறது நல்லா இருக்கும். வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலே போதுமே. ஆட்சியில பங்கு கொடுக்கறதுன்றதுதான் பிரச்சனை. ஆட்சியில பங்கு கொடுக்கறதுன்னு சொல்லும்போது அவங்களுடைய எலெக்டட் கேண்டிடேட்ஸ் கொடுக்காம நீங்க 3 கட்சி 3, 4, 5 வச்சுட்டு எங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது நியாயமான இதுவும் இல்லை சார். 3 நாள் இல்லாம தானே சார் இப்ப வந்து ஆட்சி அமைக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க அவ்வளவு 4 மந்திரி கொடுக்க முடியுமா? ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லி காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இல்லையா இன்னும் தெரியாது. காங்கிரஸுக்குள்ளாலே எல்லாரும் பெருந்தலைவர்கள். அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மனப்பான்மை ரொம்ப குறைவு. ஸோ அது காங்கிரஸினுடைய நிலைமை ரொம்ப மோசமா போகுன்றதான் நான் எதிர்பார்க்கிறேன். அங்க பெரிய முன்னேற்றம் வர்றதுக்கான அறிகுறிகள் இன்னும் தெரியல. அடுத்தது நீங்க சொன்னீங்க மற்ற அமைப்புகள்ல இருந்து ஆதரவு கேட்கலாம்ன்றதை பொறுத்தவரையில இப்ப இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் பகிரங்கமாக சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா, அவரு எப்படியோ ஆட்சியில வந்துட்டாரு, வெற்றி பெற்றாச்சு, அவரை நீக்கிறது என்பது உங்களுக்கு எதிராக போகும். எடுப்புலயே அவர் தோத்து போனாருன்னு வச்சுக்கிடுங்க. மக்கள் வந்து அவருக்கு என்னங்க இது ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்து என்னதான் செய்யறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கட்சிகளுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடும். அதையும் அவங்க யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அவர் வந்து அவருக்கு யார்கிட்ட போனா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த தடவை நிறைய ஆய்வுகள் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க தொகுதி வாரியாக. ஸோ அந்த விதத்துல அவர் வந்து துரிதமாக செயல்பட்டு இந்த ஆட்களோட பேசி யார் ஆதரவு தர்றாங்களோ அவங்களோட ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பது சீக்கிரமா செய்யறது நல்லது. இப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப வந்து எதுவுமே நடக்கல. இப்ப ஆளுநர் வந்து மறுத்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தரவில்லை. அதிமுகவிடம் அவங்க ஆதரவு கோராம இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அடுத்து என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? எலெக்ஷன் ஆப்ஷன் நிறைய சொல்றாங்களே சார். இல்ல அதெல்லாம் வரப்போறது இல்ல. ஒரு ரீஎலெக்ஷன் வச்சாச்சுன்னாக்கி அதுல வந்து கோவத்துல மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு பிறகு தாவேக்கா கூடுதலான சீட்ல கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதை விட்டுட்டு நீங்க ஆட்சி நடத்துங்க, கொள்கை அடிப்படையில நாங்க ஆதரவு கொடுப்போம், உங்களை கூர்மையாக கண்காணித்துக் கொண்டிருப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய சரியான நிலைப்பாடாகும். இப்ப ஸ்டாலின் அவர்களே நீங்க பேச போய் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றதா சரியாக இருக்குன்னு சொல்றீங்களோ? இல்ல, ஸ்டாலின் வந்து நாங்க வந்து கிளியரா சொல்லிட்டாரு, நாங்க உங்களை வீழ்த்துவதற்கு எந்த முயற்சியும் செய்யலன்னு சொல்லி. செஷன்ல ஓட்டிங் வரும்போது பாய்காட் பண்ணா போதும். அதுக்கு அவங்க சட்டமன்றத்துக்குள்ள அதுவே ஸ்டாலின் முட்டை கட்டி போட்டுக்கிட்டே இருக்காரு. இல்ல, சட்டமன்றத்துக்குள்ள பதவியேற்பு என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதுக்கான ஏற்பாடு உடனடியா செய்யணும். நாளை இல்லைன்னா 2 நாளைக்குள்ள செய்ய போறாங்க. இது ஒரு அவசரமான விஷயம். மாநிலத்துக்குள்ள ஒரு அரசே இல்லாமல் வந்து செயல்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடாது. அதனால அதை கட்டாயமாக காங்கிரஸும் வேகமா யோசிக்கணும், ஒவ்வொரு கட்சிகளும் ஆழமாக யோசிக்கணும். இதை நீட்டி போறது என்பது நல்லது இல்லைன்றத அதிமுகவும் சீக்கிரமா முடிவெடுக்கணும். ஆனா கூடுதல் முடிவு இருக்க வேண்டியது தாவேக்கா, வெற்றி பெற்ற கட்சின்றவங்க அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.